நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த ஒரு படங்கள் எல்லாம் டிஃப்ரெண்டான லொகேஷனை காமிச்சு எடுத்திருப்பாங்க நிறைய சீன்ஸை. அப்படி தமிழ்நாட்டில் ஒரே லொகேஷன்ல எடுத்த ஒரு சில சாங்ஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற லொகேஷன் எதுனா பாண்டிச்சேரியில உள்ள ராக் பீச் தான். பாண்டிச்சேரி அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வருது எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மச்சி ஓபன் தி பாட்டில். ஃபர்ஸ்ட் ராக் பீச்சோட இந்த ஒரு லொகேஷனை நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு பாண்டிச்சேரியில் உள்ள ராக் பீச் பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். இது ஒரு சுற்றுலா பிளேஸ் அப்படிங்கறனால ஏகப்பட்ட பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாலும் உள்ள நிறைய படக்குழு இந்த ஒரு லொகேஷனுக்கு வந்து பாட்டு எடுத்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி இந்த ஒரு ராக் பீச்ல ஃபர்ஸ்டா எடுத்த தமிழ் சாங் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு சூர்யா நடிச்ச வாரணமாயிரம் படத்துல தான் எடுத்திருக்காங்க. 2008 நம்ம சூர்யா நடிச்சு வெளிவந்த படம் தான் வாரணமாயிரம். முந்தினம் பார்த்தனை பாட்டு ரொம்பவே ஃபேமஸான பாட்டு. இந்த ஒரு பாட்டுல ஒரு சீன்ல ராக் பீச் பக்கத்துல உள்ள அந்த ஒரு பாலத்துல சூர்யாவும் சிம்ரனும் பாடுற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம சூர்யா நடிச்சு 2009 ரிலீஸ் ஆன விழி மூடி யோசித்தால் அப்படிங்கிற ஒரு பாட்டுல இந்த ஒரு ராக் பீச்சோட அந்த ஒரு கல்லு ரோட காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2010 நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சு வெளிவந்த பலேபாண்டியா படத்துல கண்களே கமலாயம் அப்படிங்கிற பாட்டுல அதே கல்லால போட்ட அந்த ஒரு பீச்சை காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் திரும்பவும் நம்ம விஷ்ணு விஷாலுக்கு அந்த ஒரு இடம் செட் ஆயிடுச்சு போல அதே லொகேஷன்ல இன்னொரு பாட்டு எடுத்திருப்பாங்க. அது என்ன பட பாட்டுனா 2014 அவர் நடிச்சு வெளிவந்த ஜீவா படத்துல திருடுகிறார் அப்படிங்கிற சாங்ல சின்னதா ஒரு சீன் மாதிரி வந்திருக்கும். அடுத்ததா 2011 நானி நடிச்சு வெளிவந்த வெப்பம் படத்துல காற்றில் ஈரம் அப்படிங்கிற சாங்ல அந்த ஒரு கல் இருக்கிற இடத்த நிறைய காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா எந்த ஒரு படம் இருக்குதுன்னா நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச 400 ரவுடிதா படம் தான் இருக்கு. இந்த ஒரு படம் 2015 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படத்துல தங்கமே ஒன்னதான் அப்படிங்கிற சாங்ல நம்ம நயன்தாராவும் விஜய் சேதுபதியும் அந்த ஒரு கல்லு ரோட்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்டா 2016 ஜெய் நடிச்சு வெளிவந்த புகழ் படத்துல நாங்க பொடியா அப்படிங்கிற சாங்ல அந்த ஒரு பீச்ல நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா யாரோட படத்துல இந்த ஒரு லொகேஷன் இருக்குதுன்னா 2019 நம்ம விஷால் நடிச்சு வெளிவந்த அயோக்கியா படத்துல கண்ணே கண்ணே ஒன்னதான் அப்படிங்கிற பாட்டுல சின்னதா ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா திரும்பவும் நம்ம விஜய் சேதுபதி படத்துல தான் இந்த ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. அது எந்த ஒரு படம்னா நம்ம விஜய் சேதுபதி சமந்தா நயன்தாரா நடிச்சு 2022 வந்த காத்வாக்ல 2 காதல் படத்துல நான் பிழை அப்படிங்கிற சாங்ல அந்த ஒரு பாலத்தை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு படம்னா அதே 2022 நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த பிரின்ஸ் படத்துல ஜெசிகா சாங்ல இடையில ஒரு சீன்ல வந்திருக்கும். அடுத்ததா எந்த ஒரு லொகேஷனை பார்க்க போறோம்னா அதே ராக் பீச்சுக்கு பக்கத்துல உள்ள பிரெஞ்சு காலனி அப்படிங்கிற பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பிரெஞ்சு காலனி பாண்டிச்சேரியில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஏன்னா போட்டோ ஷூட் போறவங்க டூர் போறவங்க இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பிளேஸ் ஏதோ ஃபாரின்ல இருக்கிற ஏரியா மாதிரியே இருக்கும். அந்த ஒரு பில்டிங்கோட கலரு, ரோடோட ஸ்டைலு, அங்க இருக்கிற கடைவீதி எல்லாமே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா சூப்பராகவே இருக்கும். நீங்க எங்கேயாவது டூர் போனோம்னா கூட இந்த ஒரு பிளேஸை போய் பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் எதுனா 2009 நம்ம சூர்யா நடிச்சு வெளிவந்த அயன் படம் தான். இந்த ஒரு படத்துல விழி மூடி யோசித்தால் அப்படிங்கிற பாட்டுல இந்த ஒரு பிரெஞ்சு காலனில உள்ள அந்த ஒரு எல்லோ பில்டிங்ல ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. அடுத்ததா விஷ்ணு விஷால் நடிச்சு 2010 வெளிவந்த பலேபாண்டியா படத்துல ஹாப்பி ஹாப்பி அப்படிங்கிற பாட்டு ஃபுல்லாவே இந்த ஒரு பிரெஞ்சு காலனில தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு என்ன பயமா எதிர் நீச்சல் அடிப்பவன் ஹாப்பி. நெக்ஸ்ட் 2013 நம்ம தல அஜித் ஆர்யா எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஆர்மம் படத்துல ஏன் ஃபியூஸும் போச்சு அப்படிங்கிற சாங்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்த ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2015 நம்ம விஜய் சேதுபதி நயன்தாரா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச 400 ரவுடிதான் படத்துல வர தங்கமே அப்படிங்கிற சாங்ல அந்த ஒரு எல்லோ பில்டிங் பக்கத்துல இவங்க நிறைய கடையெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி அந்த ஒரு லொகேஷன்ல இந்த ஒரு சாங் எடுத்திருப்பாங்க.
அடுத்ததா 2016 நம்ம சிவகார்த்திகேயனும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து நடிச்ச ரெமோ படத்துல வர வாடி என் தமிழ் செல்வி சாங்ல அந்த ஒரு எல்லோ பில்டிங்ல நம்ம சிவகார்த்திகேயன் வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா அதே 2014 நம்ம விஷாலும் தமனாவும் சேர்ந்து நடிச்ச கத்தி சண்டை படத்துல வர நான் கொஞ்சம் கருப்பு தான் அப்படிங்கிற சாங்ல ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த ஒரு இடத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2019 நம்ம விஷால் நடிச்சு வெளிவந்த அயோக்கியா படத்துல கண்ணே கண்ணே ஒன்னத்தா அப்படிங்கிற சாங்ல நிறைய இடத்துல இந்த ஒரு பிரெஞ்சு காலனியை காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2022 திரும்பவும் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த பிரின்ஸ் படத்துல ஜெசிகா அப்படிங்கிற சாங்ல சாங்கோட ஸ்டார்டிங்ல சிவகார்த்திகேயன் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாட்டுலயும் நிறைய சீன்ல இந்த ஒரு இடத்த காமிச்சிட்டே இருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. பாண்டிச்சேரியில உள்ள இந்த ஒரு ராக் பீச்சுக்கு யார் எல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிருங்க.